அஸ்ஸலாம் அலைக்கும். இந்த வீடியோவில் பெண் தொழுகையை தவறினால் அல்லாஹ் மன்னிப்பானா? அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நஷீத் பின்னணி. அன்பான சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் தொழுகையை தவறவிடுகிறோம். அதற்காக மனம் மிகவும் கவலைப்படுகிறது அல்லவா? அப்போது ஒரு கேள்வி நம்மை துரத்தும்: அல்லாஹ் என்னை மன்னிப்பாரா? முதன்மை பகுதி. அல்லாஹ் அர் ரஹ்மான் மிகுந்த கருணையுள்ளவன். அவன் நம்மை தவறு செய்வோம் என்பதை அறிவான். ஆனால் அவன் விரும்புவது நம்மை திரும்பி வருவதே. அல்லாஹ் குரானில் கூறுகிறார்: ஓ என் அடியார்களே, நீங்கள் உங்கள் மேல் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழந்துவிடாதீர்கள். நிச்சயம் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். சூரா அல் சுமர் 39:53. அதாவது, நாம் தொழுகை தவறவிட்டாலும் மனம் நொந்து மன்னிப்பு கேட்டு திரும்பினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஹதீஸ் விளக்கம். நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள்: ஒரு அடியான் தனது பாவத்தை உணர்ந்து, யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன், நீ மன்னி என்று கூறினால் அல்லாஹ் சொல்வான்: என் அடியான் தனது பாவத்தை உணர்ந்தான், நான் மன்னித்து விட்டேன். சஹீஹ் புகாரி. அதாவது, தொழுகை தவறிவிட்டாலும் மனச்சாட்சி, வருத்தம், தாவா, ரிபென்டன்ஸ் இருக்க வேண்டும். எப்படி மன்னிப்பு கேட்கலாம்? 1. உடனே அல்லாஹ்விடம் மனம் திறந்து பேசுங்கள். யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன், மீண்டும் அப்படி நடக்காது. 2. தவறிய தொழுகையை வாய்ப்பிருந்தால் பிறகு நிறைவேற்றுங்கள். கதா நமாஸ். 3ஆம் தினமும் அஸ்தக்பிருல்லாஹ் என்று அதிகம் சொல்லுங்கள். 4. ஒரு நல்ல செயலைச் செய்து பாவத்தை போக்குங்கள். முடிவு: அல்லாஹ் நம்மை தண்டிக்க அல்ல, திரும்பி வரச் செய்யவே சோதிக்கிறார். தொழுகை தவறியிருந்தாலும் நீ திரும்பி தொழ ஆரம்பித்தால் அல்லாஹ் உன்னை தனது நேசத்திலே சேர்த்துக் கொள்வான். அல்லாஹ்வின் கருணை நம்முடைய பாவத்தை விட மிகப் பெரியது. தொழுகை தவறிவிட்ட பெண்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை இன்னும் நேசிக்கிறார்.